வணக்கம். முதலில் திரு கேசிபி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவராக பாஜகவோட தமிழக தலைவர் அண்ணாமலை சித்தரிப்பதற்கான காரணம் என்ன, பின்னணி என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்களுக்கு இறை நம்பிக்கைக்கும் சிறுபான்மையினருக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டுக்கும் உண்டான வித்தியாசங்கள் புரியல. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் என்பது சிறுபான்மையினருக்கு எதிரான கொள்கைகள். ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு இறை நம்பிக்கை உண்டு, ஆனால் அவர்கள் எந்த காலத்திலையும் மதவாத அரசியலில் நம்பிக்கை கொண்டவர் அல்ல. சிறுபான்மையினருக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டவர் அல்ல. அந்த கட்டாய மதமாற்ற சட்டம் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதை கூட ஜெயலலிதா அம்மா அவர்களே அந்த சட்டத்தை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. நீங்க அதிமுகவுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஓட்ஸோ ஆன்டி ஓட்ஸ் கிடையாது. நீங்க பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி எதிராக இருக்கும், திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி எதிராக இருக்கும். ஆனால் அதிமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியே இருக்காது. ஏன்னா சாதி மதம் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டு திராவிட சித்தாந்தங்களில் வழிநடத்தப்படுகிற இயக்கம். காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களே ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான பொழுது மிக தைரியமாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்தவர் ஜெயலலிதா அம்மா. அதுல பாஜகவுக்கோ அண்ணாமலைக்கோ உடன்பாடுகள் இருக்குமா? நிச்சயமே இல்லை. அவர்கள் அதை ஆட்சேபித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மத சாயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல தலைவராக திராவிட இயக்க சித்தாந்தத்தில் அவர் அதிமுகவை வழிநடத்தினார். வேணும்னா நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில ஜெயலலிதா அம்மாவை போல போற்றுதலுக்குரிய தலைவர்கள் யாரும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல போற்றுதலுக்குரிய தலைவர்கள் யாரும் இல்லை. அதனால அதிமுகவுடைய தலைவர்களை அவர்கள் போற்றுகிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இரண்டாவது அண்ணாமலை சொல்வது சொல்றாரு, அவங்க இந்துத்துவ தலைவர், இந்துக்களுக்கான ஒரே தேர்வாக அவர் இருந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இல்ல, அவர் சொல்றது பாஜகவுக்கு பாஜக களத்தில் இருந்த பொழுது கூட சிலர் பாஜகவை விரும்புகிறவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க. அது அந்த முன்னேறிய சமுதாயத்தை சார்ந்த முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த வாக்குல அவங்க மொத்த வாக்கு வங்கியே ஒரு 2-3% தான் இருக்கும் தமிழ்நாட்டில். அவர்கள் பாஜகவை விட ஜெயலலிதா அம்மாவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. ஆனா அதிமுக என்பது அந்த ஒரு வாக்கு வங்கியை மட்டும் நம்பி இல்லை. எல்லா சிறுபான்மையினர், ஒரு சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்கள், எல்லா ஜாதிகள், எல்லா மதங்கள் உண்டாக்கிய ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற திராவிட சித்தாந்தத்தில் வந்த கட்சியாகத்தான் அதிமுக இருந்திருக்கு. அண்ணாமலை சொல்வது ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும், அதிமுகவினுடைய தொண்டர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு இழுக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தில் மட்டும்தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரே ஒழிய மற்றபடி ஜெயலலிதா அம்மாவை புகழ வேண்டும் என்று கூட அவர் சொல்லல. இதே அண்ணாமலையோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டது. அண்ணாவை பற்றி தவறாக அண்ணாமலை பேசுகிறார், ஜெயலலிதா அம்மாவை பற்றி தவறான கருத்துக்களை ஒரு பத்திரிகையில பேட்டியில கொடுத்திருக்கிறார் என்றுதான் அதிமுக கூட்டணியே முறித்துக் கொண்டார்கள். இப்போ ஜெயலலிதாவை புகழ்றது மூலமா அதிமுகவோட வாக்குகள் எல்லாம் பாஜகவுக்கு போயிடுமா? இல்ல, நிச்சயமா போகாது. களத்துல இந்த முறை அண்ணாமலை தேர்தலில் நிற்கிற பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு இருக்கிறார்னு தான் நம்ம பார்க்கணும். அதிமுக இல்லாம, அதிமுக ஆதரவு இல்லாம தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு எந்த செல்வாக்கு இல்லை. அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தான் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்துக்குள்ள அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதனால அதிமுக மீது ஒரு அக்கறை கொண்டவரை போல, அல்லது இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம், மீண்டும் நீங்க ஜெயலலிதா அம்மாவை நான் தவறாக பேசிட்டேன்னு தானே கூட்டணியை முறிச்சீங்க, இப்ப நான் புகழ்ந்து பேசுறேன், இனிமேலாவது அதிமுக எங்களோட கூட்டணிக்கு வாங்க
இனி திருப்பி வேணும்னா இன்னொரு வாரம் கழிச்சு அண்ணாவை புகழ்ந்து பேசுவார். அப்பவாவது நீங்க வந்து அதிமுக பாஜகவோடு ஒரு கூட்டணிக்கு வாங்க என்று அழைப்பு விடுகிற விதமாகத்தான் அண்ணாமலையினுடைய கருத்துக்கள் வந்து இருக்கு. அண்ணாமலையினுடைய எந்த கருத்துக்களுமே ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தெளிவான ஒரு அரசியல் பார்வை கொண்ட விஷயங்களாக இருக்கிறது இல்ல. அவர் போற போக்குல எதையாவது கொளுத்தி போட்டு போயிடுறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா இதை ஒரு 4 நாளைக்கு எல்லாரும் விவாதம் எடுத்து பண்ணிட்டு இருங்க என்பதாக மட்டும்தான் இருக்குதே ஒழிய அதுக்கு ஒரு பெரிய சீரியஸா அது விவாதிக்க கூடிய அளவுக்கு கூட அதுல விஷயங்கள் எதுவுமே வந்து இருப்பதில்லை. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திருமிகு ராஜலட்சுமி. இப்போ கேசி பழனிசாமி சொல்றாரு இந்துத்துவ ஆதரவு அப்படின்றதுக்கும் சிறுபான்மை எதிர்ப்பு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த நிலைப்பாட்டில இருந்து அண்ணாமலையோட கருத்தை எப்படி பார்க்கணும்? அண்ணாமலையோட கருத்து ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது மற்ற கட்சி இது வரைக்கும் ஆண்ட கட்சின்னு பார்க்கும்போது டிஎம்கே ஏடிஎம்கே தான். அதுலேயும் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபொழுது ஹிந்துக்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. அந்த இந்துத்துவாவுக்கு நிறைய கோயில்களுக்கு யானை கொடுக்குறதும் கோயில்களை சீரமைப்பு பண்ணுறதும் அவரே வந்து ஒரு நல்ல ஒரு ஹிந்துவோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். ஏன்னா அவர் திலகம் வச்சுக்கிறதும் சரி, அதே சமயத்தில் ஹோமம் நடத்துகிறதும் பூஜை நடத்துகிறதும் கோயில்களுக்கு போகிறதும் இது வந்து சாதாரணமாக இருந்தது. இது மற்றபடி டிஎம்கேல இது மறுக்கப்பட்டதாக இருந்தது. ஈவன் டிஎம்கே ஆரம்பித்த காலத்தில் ஆட்சிக்கு வந்ததில் யாராவது கோயிலுக்கு போனாங்கனால அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படி இருந்தது. இப்போ வீட்டில் இருக்கவங்கலாம் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க, சமமாக போயிட்டுருக்கு. ஆனாலும் இதில் என்ன ஒரு பாலிடிக்ஸ் சொல்கிறாரு எங்கள் தலைவர் அண்ணாமலைன்னா, அதாவது 2 விஷயங்கள். நரேந்திர மோடியின் இம்பேக்ட், அடுத்தது வந்து ஜெயலலிதா இல்லாமல் ஏடிஎம்கேல இருக்கிற வெற்றிடம். இது இன்னொரு கோணத்தையும் அவர் தெளிவுபடுத்துறாரு. ஜனா கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி இலகணேசன் வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்துத்துவ தலைவர்களாக அவங்க இருந்ததில்லை அப்படின்ற விஷயத்தையும் அவர் கன்வே பண்றாரு. இப்போ எல்லாரும் இந்துத்துவ தலைவர்களாகவும் இருந்திருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அஜெண்டாவோட தானே இருப்பாங்க. நான் இதோட இன்னொன்னையும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நரேந்திர மோடியோட இம்பேக்ட், அதே சமயத்தில் அண்ணாமலையோட இம்பேக்ட், இதெல்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பிஜேபியை பார்க்குறாங்க. ஆகையினால இந்த இந்துக்கள் ஓட்டு, நீங்கள் முன்னே என்ன இருந்தாலும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற பிராமின்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போடும்போது ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு போட்டுருவாங்க. அந்த 4.5% ஓட்டு கூட சரியா ஸ்ட்ராங்காக வராது. இது வாக்கு சார்ந்தது அல்லது கட்சிக்கான ஆதரவு அப்படின்றத தாண்டி பாஜக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்தவர் அண்ணாமலை. ஆனா அந்த கட்சியில இந்துத்துவ தலைவர்கள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு கட்சியில ஒரு தலைவரை தேடுற அளவுக்கான ஒரு பற்றாக்குறை பாஜகவுல இருக்கு. அவர் எங்கேயாவது இந்துத்துவ தலைவர் இல்லைன்னுலாம் ஒன்றும் சொல்லியிருக்காரு. அதாவது நிச்சயமா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டில் அவரை விட சிறந்த இந்துத்துவ தலைவர் வேற யாரும் இருந்ததில்லைன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன? ஜெயலலிதா அம்மையார் தானே ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க தான் இந்துக்களுக்கான தலைவராகவும் இருந்தாங்க. ஏன்னா அடுத்த கட்சியை எடுத்துட்டாங்க. ஆகையினால் அகேன்ஸ்டா வந்துட்டாங்க. ஆகையினால ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அதிமுகவா பாஜகவா? என்ன சொல்றீங்க? ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவா பாஜகவில் இருந்தாங்க. நீங்க இன்னொன்று ஜெயலலிதாவை நாங்கள் ஒன்று பாஜகவில் மெம்பர் செத்தப்பறம் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருக்கு பெண்ணால வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் தலைவராக இருந்தார். அதை மறுக்க முடியாது. ஆகையினால நாங்கள் அவரை பாஜகன்னு லேபிள் பண்ணல, இந்துக்களுக்கான தலைவர்னு சொல்லுவோம். 80% மேல் இருக்கும் மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு ஒரு தலைவர் வேணும், தலைவராக இருந்தார் அவர். ஆகையினால மைனாரிட்டி ஓட்டு கட்டாயம் கிடைக்குங்கிறதுக்காக இந்துக்களுக்கு வேண்டாத காரியங்களை சொல்ல மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார். கோயில்களோட நிர்வாகத்தை வந்து ஒழுங்காக பராமரித்தார். அதற்கு சமயத்தில் இந்துக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சார். ஆகையினால இன்னைக்கு அதாவது அதை தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரே தவிர அவர் லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காரு ஒன்றா. ஆகையினால இதெல்லாம் நடந்தது ஜெயலலிதா அம்மையாரோட காலத்தில் தான். அதனால பூஜை புனஸ்காரங்கள்லாம் தனியாக பண்ணிக்கிறாங்க, மந்திரம் கிந்திரம் பண்ணுறாங்க, ஹோமம் பண்ணுறாங்க. எல்லாரும் இங்கேருந்து கேரளாவில் போய் தப்பிச்சு போய் ஒளிஞ்சு பண்ணிட்டு வராங்க. அது டிஃப்ரெண்ட். அது அவங்க இந்து சப்போர்ட்டர்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய குறி வந்து அந்த சிறுபான்மையரோட ஓட்டு. நாங்கள் சிறுபான்மையினர், பிஜேபி வந்து சிறுபான்மையினருக்கும் நல்லது செஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்தியா உலகம் முழுசும் இருக்க சிறுபான்மையினர் முஸ்லீம்லாம் இன்னைக்கு இந்தியாவில் தான் சௌக்கியமாக இருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க. அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. இந்த முத்தலாக் சட்டங்கள்லாம் வந்திருக்கு. சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவினுடைய வாக்கும் தான் இல்லையா?
சிறுபான்மையரோட வாக்கு எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் அதிமுக மக்கள் வந்து அவங்களுக்கு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடம் வந்து இன்னைக்கு பிஜேபி அண்ணாமலையை ஒரு பெரிய தலைவரா பார்க்கறாங்க. சொல்றீங்க எதை வெற்றிடம்னு சொல்றீங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு தலைவர் அந்த கட்சிக்கு இருக்கார். அப்படி இருக்கும்போது வெற்றிடம்னு நீங்க எதை சொல்றீங்க? அதுதான் எடப்பாடி இருக்காரு, அங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க? எடப்பாடி இருக்காரு, பன்னீர்செல்வம் இருக்காரு, சசிகலா இருக்காங்க, தினகரன் இருக்காங்க, இத்தனை தலைவர் இருக்காங்க. இவங்ககிட்ட பிஞ்சு இருக்கு. இன்னைக்கு வந்து பன்னீர்செல்வம் வந்து எங்களோட கூட்டணியில் அவர் வேட்பாளராக இருக்கிறார். தினகரன் எங்கள்கிட்ட கூட்டணியில் இருக்காரு. ஆனால் சப்தர் எடப்பாடி வந்து கூட்டணியில் இல்லை. ஆனால் வந்து ஏடிஎம்கே பிஞ்சு போச்சு. அதனால அவங்க நல்ல தலைவரை பார்க்குறாங்க, நல்ல ஒரு கட்சியோட சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆகையினால அந்த வெற்றிடத்தை அண்ணாமலை நிச்சயமாக இட்டு நிரப்புவார். அண்ணாமலையோட ஆகர்ஷண சக்தி அப்படி இருக்கிறது. எங்களுக்கு வர்ற கூட்டமோ வர்ற எல்லாரும் வந்து எங்ககிட்ட வந்து சேர்றாங்க. இன்னைக்கு வர்றதுக்கு எல்லாம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு வராங்க. ஏன்னா அந்த வெற்றிடம் ஜெயலலிதா இல்லாத, இப்ப கலைஞர் இல்லாத வெற்றிடம் நாங்க சொல்லலையே, அண்ணாமலை சொல்லவே இல்லை. அண்ணாமலைக்கான ஆதரவை பெற முடியாது, அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை தன் பக்கம் இழுக்கணும். இருக்கக்கூடிய ஆதரவுன்னு கிடையாதுமா. அதிமுக இருக்க ஓட் பேங்க் வந்து எங்களை நோக்கி நகருது. அதான் எங்களுக்கு டபுள் டிஜிட்ல ஓட்டு வருது இப்பெல்லாம். அதனால இந்த ஓட் பேங்க் வந்து அண்ணாமலை முக்கியமான சக்தியாக இருக்கிறார், நரேந்திர மோடி அடுத்த சக்தியா இருக்கிறார், அந்த ஜெயலலிதா அம்மையார் இல்லாத ஒரு வெற்றிடமாகவும் இருக்கிறது. ஆகையினால் வருது. ஆகையினால மற்ற கட்சியில் இருக்க வாக்கு வங்கிகள் நம்மளை நோக்கி நகரலாம். ஜெயலலிதாவோட வெற்றிடம்னு சொல்றீங்க. சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்டவர் அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்றாரு அண்ணாமலை. அதே ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்படியாக அவரை புகழ்றார். எதற்காக இந்த மாதிரியான ஒரு கருத்து மாறுபாடு இல்ல கருத்து மாறுபாடே கிடையாது. அவர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போனவர், தண்டனை அடைஞ்சவருங்கிறது உண்மை. அதே சமயத்தில் இந்துத்துவா சப்போர்ட்டராக இருந்தாருங்கிறது உண்மை. அவர் ஒரு டிபிக்கல் ஹிந்து, அதாவது ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த ரிச்சுவல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஆனாலும் வந்து எல்லா இந்துக்களுக்குமாக ஒரு சப்போர்ட்டராக இருந்தாருங்கிறது நிச்சயமா உண்மை. ஊழல் வழக்குல தண்டனை பெற்றவர், அதுவும் ஒரு மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர்னு சொல்றீங்க. ரெண்டுமே உண்மை. ஆகையினால இது வந்து அண்ணாமலை சொன்னது வந்து தவறு கிடையாது. அது அந்த அன்னைக்கு பேசும்போது அன்னைக்கு விஷயமா அது வந்திருக்கும். ஆகையினால அதை சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு வந்து எந்த ஓட் பேங்க் நமக்கு கூடுது அப்படின்னு பார்த்தா இது அண்ணா திமுகவோட ஓட் பேங்க் எங்களை நோக்கி நகர்கிறது. ஆகையினால அங்கே என்ன நல்ல தலைமை இல்லை. இங்கே ஒரு அண்ணாமலைங்கிறத ஒரு ஆளுமையான ஒரு தலைமை இருப்பதனால் அந்த ஓட் பேங்க் நம்மளை ஓட்டு நோக்கி நகர்கிறது. ஆகையினால் இருக்கிற ஓட்டில் தானே நம்ம பிரிச்சுக்கணும். 30% 20%, 100% போட்டால் அதுல இருந்தா பிடிச்சிக்கணும். எங்கேருந்து ஓட் பேங்க் வருதுன்னு சொன்னா எங்க தலைமையிலையோ எங்க வெற்றிடம் இருக்கிறதோ அங்கேருந்து வருகிறது. இல்ல இப்போ ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாலும் உங்க கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில போய் ஒரு ஆதரவை தேடுறது அப்படின்றது உங்களோட பலவீனத்தை காமிக்கல. ஆதரவே தேடலமா, இங்க தலைமை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஆகர்ஷணத்துல வருது. எப்போ வந்து எங்கேருந்து வரும்னு பார்த்தா நாங்கள் அடுத்த இடத்துல போய் தேடல. ஏடிஎம்கேல போய் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுங்க, எங்கள் கூட சேர்ந்துக்கங்க அப்படின்னு நாங்கள் சேரல. இப்போ வந்து டிஎம்கேயும் காங்கிரஸும் சேர்ந்துருக்க மாதிரி நாங்கள் இல்லை. நாங்கள் வந்து தனியாக இருக்கோம், இண்டிவிஜுவலாக இருக்கோம், எங்களுக்கு சார்ந்த கூட்டணிகளை சேர்த்துருக்கோமே தவிர நாங்கள் யார்கிட்டையும் போய் ஆதரவெல்லாம் கேட்கல, யார் ஓட் பேங்காகவும் இருக்கலை. ஆனால் அங்கே இருக்க மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஆகையினால் அண்ணாமலையை நோக்கி வருகிறார்கள். அது முக்கியமான விஷயம். மோடியோட நோக்கி வருகிறார்கள், அண்ணாமலையை நோக்கி வருகிறார்கள். அண்ணாமலையோட இம்பாக்ட்ங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது.